ஆட்சியர் தலைமையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பின் கில்ட் ஆஃப் சர்வீஸ் அமைப்பின் சார்பாக மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பகல் நேர சிறப்பு பள்ளிகள் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருது. ஏற்கனவே இதை சேர்த்து சாத்தான்குளத்திலையும் ஆரம்பித்து இடையிலேயே மூடிட்டாங்க. இந்த பள்ளிகளை தற்போது வேறொரு தொண்டு நிறுவனம் தென்காசியை அமைப்பாக இடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு மறைமுகமாக கொடுப்பதற்கு இந்த மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பிரம்மநாயகம், ராஜேஸ்வரி இவங்க 2 பேர் பேச்சை கேட்டுக்கொண்டு தற்போதைய மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய இளம்பகவத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பள்ளிகளுடைய ஆசிரியர்களுடைய தரம் மோசம், பயிற்சியோட இதெல்லாம் இல்லைன்ற அதற்கான ஆதாரத்தை அவரால் கொடுக்க முடியல. அவர் என்ன ஆட்சியர் இப்போ இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் காத்திருக்கும் போராட்டத்தை இந்த நடவடிக்கையை தடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தினோம். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் போராட்டம் நீடித்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு வந்தார். பேச்சுவார்த்தை கூட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தரம் மோசன்றார். அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறத நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஐஇடி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கான ஆதாரத்தை சொல்லணும்னா இந்த ப்ரொஃபஷனில் விட அவங்க தகுதியானவங்க, இவங்கள பகுப்பாய் பண்ண ஆராயறதுக்கான தகுதியானவங்கன்னு சொல்லணும். இல்லை, அது சொல்லலை. விசாரிக்கிற பொழுது அப்படியான தகுதியானவங்க யாரும் இது வரையும் அந்த பள்ளிகளை ஆசிரியர்களை ஆராய்ச்சி இது பண்ணது மாதிரி தெரியல. எனவே தவறான தகவல் இந்த ஆசிரியர் அதிகாரியோட பேச்சை கண்டு ஒரு பொய்யான தவறான தகவலை ஆட்சியர் இந்த ஆசிரியர்களை சிறுமைப்படுத்த, ஊழியர்களை சிறுமைப்படுத்த செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆட்சியர் வந்த பிறகு குறிப்பாக குழந்தைகளுக்கு இயக்கப்பட்டு வந்த பேருந்து, வீட்டிலிருந்து பள்ளிக்கு வீட்டுக்கு போவதற்கான பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த பாக்கு மட்டை செய்யக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆட்டிசம் குழந்தைகளுக்கான ஆரம்ப நிலையில் கண்டறிந்து பயிற்சி தரும் இந்த நிறுவனம் இந்த பள்ளி சார்பாக நடத்தப்பட்டு அது ஏற்கனவே இப்போ கிஃப்னா என்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தனியார்கிட்ட இன்னும் மேலும் மேலும் தொண்டு நிறுவனத்துக்கு போனால் அது காசு கமிஷன் வாங்குவதற்கு அதிகாரிகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான், அதுக்கான வசதி தான் வரும். எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த ஊழல் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. இப்படி தொடர்ந்து ஈடுபட்டால் இந்த போராட்டம் என்பது மேலும் தீவிரமடையும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட கையெழுத்து இயக்கம் உடனடியாக நடத்தப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தீவிரமாக முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறேன். நம்புராஜன், சங்கத்துடைய அகில இந்திய செயல் தலைவர். வில்சன். பேருந்து போனாலும் எப்போ எவ்வளோ இருந்துச்சு, பேருந்து நிப்பாட்டினப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதை எவ்வளோம்மா இருந்தாங்க? இல்லை இல்லை, ஏற்கனவே 45க்கு மேலே வந்து இப்போ 15 பிள்ளை தான் வருது. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து போகிறதா 2023 82 பேர் 52 ப்ளஸ் சொல்லுங்கள் சார். தூத்துக்குடியில் இயங்கக்கூடிய இந்த வித்யாபிரகாசம் பள்ளியில் குழந்தைகளை வீட்டிலேருந்து திருப்பி கொண்டு போய் விடுவதற்கான பள்ளி வாகனம் பேருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பாக வழங்கப்பட்டு டீசல் வேற ஒரு நிறுவனம் உதவி செய்து இயக்கப்பட்டிருந்தது. இது வர்றபோது கிட்டத்தட்ட 48 குழந்தைகள் போயிருக்கிறாங்க, 80 குழந்தைகள் வரையும் போயிருக்கிறாங்க. இப்போ நிறுத்தினதுனால கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேலே குறைந்து இப்போ 13-14 குழந்தைங்க தான் வர்றாங்க. இந்த நிலைமைக்கும் இந்த அதிகாரியுடைய பேச்சும் இந்த ஆட்சியுடைய இந்த தற்போதைய ஆட்சியுடைய நடவடிக்கை தான் காரணம். இது ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சர், துறையினுடைய செயலாளர், மாற்றுத்திறனாளி நலத்துறை செயலாளர், இயக்குனர், இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், அவங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளி துறையும் கவனிக்கிறவங்க, அதாவது முதலமைச்சருக்கு உதவியாக கவனிக்கிறவங்க அடிப்படையில் ஈராஜீவன் அவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போயிட்டோம். இருந்தாலும் இந்த நடவடிக்கை எல்லாம் இது தவறாச்சே, நாங்கள் தலையிடுறோம் கேட்குறோம்லாம் சொன்னாங்க. திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் நேரடியாக முதலமைச்சருக்கே கடிதம் எழுதி எல்லா பத்திரிகையிலையும் செய்தியெல்லாம் வந்திருக்கு. இப்படி இருந்தும் அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த ஆட்சியினுடைய அடாவடி, அதாவது ஒரு 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 அகம்பாவம், நான் எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டேன், இல்லாட்டி அதிகாரிகள் பேச்சை தான் கேட்பேங்கிறது நியாயமற்றது. பாதிக்கப்பட்ட பெற்றோர், குழந்தைகள் சார்பாக பெற்றோர், அதே மாதிரி அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களையும் கேட்கணும். கருத்து கேட்காம இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் சொல்ல விரும்புவது. முதலமைச்சரும் இதில் உடனடியாக தீவிரமான கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். நேற்று காலை
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தின் சார்பாகவும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் சார்பாகவும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அதன் பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது.